வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 1.2 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை காவல்துறையில் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து காவல் தலைமை கண்காணிப்பு அலுவலகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பைக் ஹேண்ட்பேர் செயலிழந்ததால் விபத்தில் சிக்கிய போக்குவரத்து தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 2005ஆம் ஆண்டு IRPN பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட IRPNகள் பணியாற்றி வருகின்றனர். IRPN போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாததால் பலர் உடல் ரீதியான பிரச்சினைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சமீபத்தில் 2 போலீஸ்காரர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தனர். மேலும் பல IRPN போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர். இதனால் முன்னாள் முதல்வர், எஸ்பிக்கள், உதவி கமாண்டன்ட் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றி வரும் IRPN போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க DGP ஷாலினி சிங் உத்தரவிட்டார். முதல் கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றும் 70 IRPN போலீசாருக்கு நடைபயிற்சி நடைபெற்றது. இந்த நடைபயிற்சியால் உடல் ஆரோக்கியமாகவும் அதேவேளை காவல்துறையினர் குற்ற சம்பவங்களை தடுக்க அணிவகுப்பு நடத்தியது என 2 நன்மைகள் உள்ளதால் புதுச்சேரி IRPN பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வாம்பாக்கீரபாளையம், வாடரப்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் பகுதிகளில் மற்றும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் இருக்கும் பகுதியில் நடைபயிற்சியோடு அணிவகுப்பும் மேற்கொண்டனர். மேலும் இந்த நடைபயிற்சி உத்தரவிற்கு IRPN பிரிவு போலீசார் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 1.2 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ரம்யா. இவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றார். இதை நம்பிய ரம்யா இணைய வழியில் பங்கு சந்தை முதலீடு செய்யும் செயலியை தேடி அதில் முதலில் ரூபாய் 5 லட்சம், ரூபாய் 20 லட்சம் என செலுத்தினாராம். அப்போது அவருக்கு 2 மடங்கு லாபம் கிடைத்திருப்பது போல காட்டியதாம். இதை நம்பிய அவர் பல தவணைகளாக ரூபாய் 82 லட்சம் வரை செலுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரியைச் சேர்ந்த ஷாக் பட்டேல் என்பவரும் மர்ம நபர்கள் கூறியபடி ரூபாய் 20 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளார். 2 புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் DIG சத்யசுந்தரம், போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு SP பிரவீன்குமார் திரிபாதி, NCC பயிற்சி அதிகாரி ஐமன் சமந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிவேகமாக செல்வது, ஹெல்மெட் அணிவதை தவிர்ப்பது போன்ற காரணங்களால் ஏற்படும் விபத்துக்கள், உயிரிழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்த வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கட்டுப்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்ட நபர் கை செல்விகள் மற்றும் புத்தகங்களுக்கு
கட்டப்பட வேண்டும். போக்குவரத்து சின்னங்கள் அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் இயக்கப்படும் சிக்னல்கள் ஆகியவைகள் தரும் உத்தரவுகளுக்கு வாகனம் ஓட்டும் முன் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவேன். காரைக்காலில் பைக் ஹேண்ட்பேர் செயலிழந்ததால் விபத்தில் சிக்கிய போக்குவரத்து தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்தார். தற்போது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறையில் பணி செய்து வந்த நிலையில் நேற்று மதியம் 5/3/2025 காரைக்காலில் இருந்து வீடு திரும்பும்போது திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோவில் அருகில் உள்ள வளைவில் திரும்பும்போது வாகனத்தின் ஹேண்ட்பேர் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகில் உள்ள சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானார். இதனை அடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போக்குவரத்து காவலரை சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு சமீபத்தில் திருமணம், 1.5 வயதில் குழந்தை இருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் 36 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை கடந்து சாதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த முன்னாள் அரிமா சங்க தலைவர் சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரியின் பேரனும் அரவிந்த், ராஷ்மிகா தம்பதியின் 3 வயது 3 மாதம் நிறைந்த மகன் யாத்விக் 100 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளில் கடந்து இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளான். இதனால் 3 வயது சிறுவனை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் கூறியதாவது: சிறுவனின் தந்தை சிறு வயது முதல் ஓட்ட பந்தயத்தில் ஆர்வம் கொண்டவர். பணி சுமை காரணமாக அந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் போகியுள்ளது. உசேன் போல்ட் வீடியோ பார்த்துதான் ஓட்டப்பந்தயத்தின் மீது ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தை நாங்கள் உரிய முறையில் பயிற்சி அளித்து இந்த சாதனையை புரிய வைத்துள்ளோம் என தெரிவித்தனர். எனது மகன் யாத்விக் போன்று ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள குழந்தைகளின் திறமைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சாதனை புரிய வைக்க வேண்டும் என சிறுவனின் தாயார் வேண்டுகோள் விடுத்தார். மழலையின் மலைக்க வைக்கும் சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர். புதுவை காவல்துறையில் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து காவல் தலைமை கண்காணிப்பு அலுவலகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 15 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்தவர்களில் 8 தலைமை காவலர்களுக்கு உதவி சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 10 ஆண்டுகள் முடித்த காவலர்களில் 9 பேருக்கு சிறப்பு அடிப்படையில் தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 25 ஆண்டு பணியை முடித்த தலைமை காவலர்கள் 45 பேருக்கு உதவி ஆய்வாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் 12 பேர் காவல் வாகன ஓட்டுநர் பணியில் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை காவல்துறையில் மொத்தம் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை புதுவை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோருக்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சங்க தலைவர் நாராயணசாமி அளித்துள்ள மனுவில், புதுவை மாநிலத்தில் 9 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 1874 மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் புதுவை மாநில மாணவர்களுக்கு 435 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். இதனால் புதுவை மாணவர்கள் நீட் தேர்வில் 450 மதிப்பெண்கள் பெற்றாலும் அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க முடியாத நிலை உள்ளது. மேலும் புதுவை சட்டப்பேரவையில் மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் 50% இடங்களை மாநில மாணவர்களுக்கே வழங்க தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை நிகழாண்டிலேயே செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 உள்ள மருத்துவ இடங்களை 250 உயர்த்த வேண்டும். மருத்துவக் கல்லூரிகளில் அரசு உள் இடஒதுக்கீட்டில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான நிதியையும் அரசு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ பார்த்த 13,000 பேருக்கு எச்சரிக்கை.
பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக ஆபாச படம், வீடியோ பதிவிறக்கம் செய்த 13,000 பேரை போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர். சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது, பாலியல் வன்கொடுமை, பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 43,000 பேர் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்த 13,000 பேருக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. வியாபார நோக்கத்தில் ஆபாச படம் மற்றும் வீடியோ பதிவிறக்கம் செய்வது தெரியவந்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் கைது செய்யப்படுவர். புதுச்சேரியில் பிரெஞ்சு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரும் 8ஆம் தேதி நடக்கிறது. SC/ST மக்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் இணைந்து அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி ஒயிட் டவுன், சுப்ரெயின் வீதி, அலைன்ஸ் பிரான்சிஸ் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடக்கிறது. தனியார் நிறுவனமான டாடா கன்சல்டன்சியில் பிரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் வேலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடக்கிறது. 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள இளநிலை அல்லது முதுநிலை பிரெஞ்சு மொழி படித்த பட்டதாரிகள் முகாமில் பங்கேற்கலாம். பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ் உண்மை நகலுடன் வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் WBM சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான திரு AK சாய் ஜே சரவணன்குமார் அவர்களின் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து 25,000 ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது. இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற 26ஆம் தேதி இலவச நீட் பயிற்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன், பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்று குறிப்பிட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 1.2 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை காவல்துறையில் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து காவல் தலைமை கண்காணிப்பு அலுவலகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பைக் ஹேண்ட்பேர் செயலிழந்ததால் விபத்தில் சிக்கிய போக்குவரத்து தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.